ஜபத்தோடு ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. இதோ நாங்கள் இன்று பார்க்க போகும் பெண் மிஷனரிகளை பற்றி ஏசப்பா அவர்களிடத்திலிருந்து நல்ல கருத்துக்களை தெரிந்தெடுத்து கொண்டு அதன்படி நடக்க கிருபை தாரும் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் எங்களோடு இருந்து நல்ல கருத்துக்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பிரதிபலிக்க பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து கிருபை செய்ய நீர் எங்களை ஆசீர்வதித்திற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டோரா பூமிஸ்ட்ரா. அவங்க பிறந்த மாதம் ஜூலை மாதம். இங்கே பார்த்திங்கன்னா அவர் இறந்த வருடம் தான் March 7, 2022. அவங்களுக்கு 100 வயதை கடந்தார். அதுக்கப்புறமா இவங்க சவுத் ஹாலண்ட் இலினாய்ஸ் மாநிலத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறமா இவர் டொனால்டின் சகோதரி. அவரது சகோதரிகள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெலன், மார்டினா, ஃப்ளாரன்ஸ் மற்றும் ரூத். அவர்களுடைய பெற்றோர் டேனியல் டோடே மற்றும் ரூத் பூமிஸ்ட்ரா. இவங்க பல மகள் மற்றும் மகரிகை சகோதரிகளின் அன்பான அத்தை. அப்படின்னா இவங்க பணிபுரிந்த இடம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த ராணிப்பேட்டில் தான் இவங்களோட பணி மிகவும் சிறப்பாக காணப்பட்டது. இவங்க பார்த்திங்கனாக்கா அந்த சகோதரிகளின் அன்பான அத்தை பூமி ஸ்டார் என்று இவங்க அழைக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறமா 42 ஆண்டுகள் இவங்க பணிபுரிந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரோஸ்லாண்டு இலினாய்ஸில் பெத்தானி கோயிலில் பரிசுத்தராக இவங்க பணியாற்ற ஒரு ஊழியக்காரராக பணியாற்ற அழைக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க பாட நெறிகளை பைபிள் இண்டஸ்ட்ரியலில் கற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவங்களுக்கு எப்பவுமே இந்த ஊழியத்துக்கு வரப்போ அந்த அழைப்பு தெளிவாக கர்த்தரால் காண்பிக்கப்படும். நீங்கள் அந்த ஊழியக்காரர்கிட்டலாம் பேசி பாருங்களேன், நீங்கள் ஏன் இந்த இடத்துக்கு பணிபுரிய வந்தீங்க, ஏன் வேறு இடத்துக்கு போகல அப்படின்லாம் கேட்டோன்னாக்கா அவங்க சொல்லுவாங்க, என்னோட அழைப்பு இந்த இடம்தான் இருந்தது, இந்த இடத்த குறித்து தான் எனக்கு பாரமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு தமிழ்நாட்டின் மக்களுக்கு பணியாற்ற அழைக்கப்பட்டார்கள். இது இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு இந்த ஊழியத்தை செய்ய இவங்களுக்கு நல்ல ஒரு ஞானம் இருந்தது. அதுக்கப்புறமா அறிவு, அதற்கும் தியாக உணர்வு. இதன் மூலம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற வெள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த இருண்டு போய் கிடந்த அந்த பாதைகளை அந்த மக்களை வெளிச்சத்திற்கு வழி நடத்தினார். யோசித்து பாருங்கள், இவங்களுக்கு நல்ல ஒரு ஞானம் இருந்தது, அதுக்குமா அறிவு இருந்தது, தியாக உணர்வு. எப்பவுமே இந்த மிஷனரிகளால் கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஊழியம் செய்கிறவங்களெல்லாம் பாருங்களேன், ரொம்ப தியாக மனப்பான்மையோடு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட எந்த விதமான சுயநலமே இருக்காது. நம்மளும் வாரம் நிறைய மிஷனரிகளை பார்த்து கொண்டு வரோம். அவங்களோட எண்ணம்லாம் பாருங்களேன், மற்றவர்களுக்காக ஊழியம் செய்யணும், மற்றவர்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க. இவங்க டோரா திருமணமே பண்ணிக்கொள்ளவே இல்லை. அவங்க பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் இவர்களுக்காக குரல் கொடுத்தார், அவர்களுக்காக ஊழியம் செய்தார். அதுக்கப்புறமா அவங்க நல்ல தலைமை திறமைகள் வாய்ந்ததாக அவங்க கருதப்பட்டார்கள். அதுக்கப்புறமா இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு
ஒரு அந்த மக்களை குறித்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை இருந்தது அவங்களுக்கு. அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து ஒரு மிஷனரியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அதுக்கப்புறமா வந்து கர்த்தருடைய சேவையில் குறிப்பாக என்ன அவங்க சேவை செஞ்சாங்கன்னா, பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களின் நலனுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தார். நம்ம ஆல்ரெடி இவங்களை பற்றி பார்த்துருக்கோம். எமி கார்மைக்கல், ஐடா சோஃபியா ஸ்கடர், இந்த தமிழ்நாட்டில் பணிபுரிந்தவர்கள். அப்போது அதில் பார்த்திங்கன்னா இவங்களும் டோரா பூமிஸ்ட்ரா இவங்களும் பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களின் நலனுக்காக பாடுபட்டார். தன்னையே அவங்க வந்து அர்ப்பணித்தார்கள், தியாகம் செய்தார்கள். ஏன்னா அந்த காலத்தில் பெண்கள் முன்னேற்றம் வந்து முற்றிலுமாக தடுக்கப்பட்டிருந்த காலம். பெண்களுக்கு வந்து படிப்பு எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம். பெண்கள் வந்து வீட்டு வேலை மட்டும் செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தாங்க. அதுவும் இந்த நாத்தார்காட் மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து படிப்பறிவு மிகவும் குறைவாக காணப்பட்டது. அந்த காலத்தில் தான் இவங்க எல்லாரும் வந்து ஊழியர்களாக வந்தாங்க. இவங்க வந்து பூமிஸ்ட்ரா பார்த்திங்கனாக்கா ராணிப்பேட்டில் உள்ள விருத்துவ ரத்னா விழா விஆர்வின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த பள்ளியினுடைய ஒரு நிர்வாகத்திற்கு, அதை நிறுவுவதற்கு ஒரு பின்னணி இயக்க சக்தியாக காணப்பட்டார். விஆர்வி ஸ்கூலை நிர்வாகம் பண்ணுவதற்கு, நிறுவனம் செய்வதற்கு, அதை வந்து நல்ல எடுத்து நடத்துவதற்கு, அந்த பள்ளியை உருவாக்குவதற்கு ஒரு சக்தியாக, இயக்க சக்தியாக அவர்கள் அமைந்தார். அதுக்கப்புறமா வந்து பல பெண்கள் வந்து கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை பெற்று வருகின்றனர். இன்னைக்கு கூட நான் எங்கள் தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட பேசினப்போ அவங்க சொன்னாங்க, நான் அந்த ஸ்கூலில் தான் படித்தோம் அப்படின்னு அவங்களோட வாழ்க்கை இதை பற்றி கொஞ்சம் சொன்னாங்க. அப்படின்னா அவங்க வந்து அவ்வளோ வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே வந்து எல்லாரும் அந்த மரியாதை கலந்த பயம்னு சொல்லுவோம். பயம் இருக்காது, ஆனால் அவங்க மேலே மரியாதை இருக்கும். அந்த மரியாதை கலந்த ஒரு பயம் இருக்கும். ஆனால் அவங்க இருந்த அந்த காலகட்டத்தில் விஆர்வி ஸ்கூல் வந்து ரொம்ப நல்ல செழிப்பாக, நல்ல ஒரு எல்லாராலையும் அறியப்படத்தக்கதாக இருந்த ஸ்கூல் அது. எனக்கு தெரிஞ்சு என்னோட உறவினர்கள் அந்த பெண்கள்லாம் கூட அங்கே படித்தவங்க தான் நிறைய பேர். அந்த படிச்சுட்டு இப்போ நிறைய இடங்களில் ஆசிரியராக அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எவ்வளோ ஒரு பெருமையான விஷயம் இல்லை? அவங்க நம்ம நாட்டுக்கு வந்து ஊழியம் செய்தது நம்மளுக்கு கிடைத்த அது ஒரு பெரிய பாக்கியம். இதுக்கு இடையில் வந்து இந்த ஊழியர்காரர்களை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது வந்து ஒரு சிறிய சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு குடும்பத்தில் வந்து அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க. அதில் வந்து ஒரு மூத்த சகோதரி ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க வந்து இதை ஏன் நான் குறிப்பாக இந்த இடத்துல சொல்கிறேன்னாக்கா, இப்போ மிஷினரிகள் வந்து அவங்களுக்கு அந்த பாரம் இருந்தது, கர்த்தருக்காக ஊழியம் செய்யணுன்றதோட மற்றவர்களை குறித்த பாரம் இருந்தது. அவங்க கஷ்டப்படுறப்போ, அவங்க தனிமையில் இருக்கிறப்போ, அவங்களுக்கு வந்து குறிப்பாக பெண்கள். இப்போ வந்து அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மூத்த சகோதரி அவங்க வந்து எப்படி இருந்தாங்கன்னாக்கா சுயநலமாக செயல்பட்டார்கள். திருமணம் ஆவதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தோடு நல்ல உறவாடி கொண்டிருந்தவங்க திருமணம் ஆன பிறகு அவங்க சுயநலமாக மாறிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில குடும்பத்திலலாம் பார்த்திங்கன்னா எந்த எஃபர்ட்டுமே, எந்த பங்களிப்புமே இருக்காது. அவங்களோட பங்களிப்பே இருக்காது, எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, கூட பிறந்தவங்கக்கிட்ட போய் எனக்கு இது செய்யுங்க, அதை செய்யுங்க, நீங்கள் நல்ல நிலையில் இருக்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரு அந்த குடும்பத்திற்கு ஒரு
பாரமாகவே இருப்பாங்க. நம்ம வந்து நீங்கள் யோசித்து பாருங்கள், இப்போது நம்மளுக்கு வந்து பரம்பரை சொத்தோ இல்லை மூதாதையர்கள் பணமோ இருந்தால் அதை நம்ம போய் கேட்கலாம். ஆனால் ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் கஷ்டப்படுறாங்க, சம்பாதிக்கிறாங்க. அதை போய் வந்து நான் உன் கூட பிறந்திருக்கிறேன் அந்த ஒரு காரணத்திற்காக அவங்கள வந்து நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது, தொல்லை தரக்கூடாது. ஏன்னா இதையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார். அதே அந்த மூத்த சகோதரிக்கு அந்த குடும்பத்தை குறித்து, தன்னுடைய கூட பிறந்தவர்களை குறித்து அந்த பாரம் இருந்ததுன்னா, நான் இப்போ நல்ல நிலையில் இருக்கிறேன், எனக்கு கடவுள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து இருக்கிறாரு, அதனால் மற்றவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க எல்லாத்தையும் எடுத்து செய்யட்டும், நம்ம வந்து முடிஞ்சால் கூட செஞ்சு செய்யலாம், இல்லைன்னா யாருக்கும் நம்ம தொல்லை தரக்கூடாது, உபத்திரம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து ஒரு நாளும் நினச்சதே இல்லை. ஆனால் மிஷினரிகளை பாருங்களேன், அவங்க எப்போவுமே வந்து மற்றவங்க தனக்கு இருந்ததை எல்லாம் விற்று தான் மற்றவங்களுக்காக செஞ்சதாக நம்ம பார்த்துருக்கோம். இவங்க பார்த்திங்கன்னா சாரா டக்கர் காலேஜில் அவங்க வந்து சாரா டக்கர் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு, உடல் ஊனமுற்றவர்கள், ஆனால் தன்னுடைய எல்லா நகைகளையும் விற்று தன்னுடைய சகோதரன் இடத்துல கொடுத்து அந்த கல்லூரியை, பெண்களுக்கான ஒரு கல்லூரியை ஆரம்பித்தாங்க. அது இப்போவும் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில். அப்போது அவங்களுக்கு வந்து நம்ம ஒருத்தர் கஷ்டப்படுறப்ப அந்த பாரம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒருத்தருக்காக போய் ஏதாவது எடுத்து செய்ய முடியும். இங்கே பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சவுத் ஆலண்டில் அவங்க எங்கேயோ பிறந்திருக்கிறாங்க, ஆனால் நிறைய மிஷினரிகள் வந்து நம்ம இந்தியாவை நோக்கி வந்திருக்கிறார்கள். இந்திய மக்களில் குறிப்பாக பெண்கள் வந்து அடிமைப்பட்டு கிடந்த அந்த காலத்தில், பெண்களுக்கு சுதந்திரம் இல்லாத காலத்தில், பெண்களுக்கு சொத்துரிமை இல்லாத காலத்தில், பெண்கள் வந்து மேல் சட்டை கூட அணிய முடியாத அந்த காலத்தில் அவர்களுக்காக இவங்க வந்து பரிந்துரை செய்தார்கள். அந்த மாதிரி தான் அந்த மிஷினரிகள்லாம் வந்துல்லன்னு வச்சுங்களேன், நம்ம நிலைமைலாம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். குறிப்பாக பெண்களுடைய நிலைமை இப்போ நம்ம பார்க்குறோம். பார்த்துட்டு சில நேரங்களில் நம்ம அப்படியே கடந்து போயிட்டே இருக்கிறோம், யார் கஷ்டப்பட்டா என்ன, யார் எப்படி போனால் என்னன்னு. ஆனால் நம்மளுக்கு கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கணும், மற்றவர்களை குறித்த பாரம் வேணும், மற்றவர்கள் குறித்த கரிசனை வேணும். இவங்க பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 12ஆம் தேதி 2022 காலை அதிகாலை மணியில் அவங்க வந்து ஒரு இறந்து கர்த்தரிடம் வந்து சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து இவங்களுடைய உடலானது வந்து கடைசியாக எல்லாரும் அவர்கள் பார்வையிடுவதற்காக வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா வந்து அவங்க அந்த ரொம்ப பொறுப்போடு செய்த அந்த விஆர்வி ஸ்கூல் வந்து இன்னும் நல்லா மேன்மேலும் உயர விருப்பமானவர்கள் வந்து அதுக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு வந்து நான் வந்து புத்தகத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இவங்க வந்து பெண்களுடைய கல்விக்காக குறிப்பாக உழைத்தார்கள். இப்போ வந்து ஒரு சம்பவம் சொல்கிறேன், நடந்த ஒன்று. பார்த்திங்கன்னா எங்கள் கல்லூரியில் பார்த்திங்கன்னா பெண்கள் முதல்ல வந்து வெள்ளூரில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், குறைவான பெண்கள் கல்லூரி தான் இருக்கும் நமது மாவட்டத்தில் எடுத்துட்டோன்னாக்கா. அதில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கல்லூரிகள் வந்து நன்றாக இயங்கி கொண்டு வருகிறது. அரசு கல்லூரிகள்னு எடுத்துட்டாக்கா 1-2 தான். அதுவும் வந்து பெண்கள்னு இல்லை, ஆண்கள் பெண்கள் இருவரும் படிக்கின்ற ஒரு கல்வி மையமாக தான் காணப்படுகிறது. ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா குறிப்பாக அரசாங்கம் என்ன செய்ததுன்னா, பெண்களும் கல்வி கற்க வேண்டும் அப்படின்னா யாருக்கெல்லாம் அந்த படிக்கின்ற வாய்ப்பு இல்லையோ அதெல்லாம் அந்த வாய்ப்பெல்லாம் அமைத்து கொடுத்தார்கள். அப்படி தான் பார்த்திங்கனாக்கா என் கூட வேலை செய்த ஒரு ஆசிரியர் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, ஒரு பெண்ணை வந்து அட்மிஷன் டைமில் சேர்ப்பதற்கு உதவினார்கள். ஆனால் அவங்க வந்து 2022ஆம் ஆண்டு மரித்து விட்டார்கள். ஆனால் அந்த பெண் வந்து இன்னமும் இப்போ வந்து அவங்க
கஷ்டப்பட்டு சேர்த்து விட்ட அந்த பெண் வந்து இன்னமும் பிஎஸ்சி முடிச்சிட்டா, இப்போ எம்எஸ்சி படித்து கொண்டிருக்கிறாள். ஆனால் இன்னமும் வந்து தன்னை சேர்த்து விட்ட ஆசிரியரை நினைவு கூறுகின்றார். எனக்கு என்ன ஆசைன்னா, அந்த ஆசிரியரை நினைவு கூறுவதோடு மட்டுமல்ல, இப்போ அந்த பெண் வந்து நல்லா படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் அமரும் பொழுது தான் எப்படி கஷ்டப்பட்டோம் அதை யோசித்து பார்த்து மற்ற பெண்களுக்கு, மற்றவர்களுடைய பெண்களுடைய கல்விக்காக அவங்க உழைக்கணும். அதுதான் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட். இப்போ நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், அதோடு நில்லாமல் அது ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன் மாதிரி. ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு உதவி செய்து இன்னொருத்தருக்கு உதவி செய்கிறது, நம்மளுக்கு தெரியாத ஆட்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை நாம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். அதுக்கப்புறமா இந்த விஆர்வி ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அங்கே பார்த்திங்கன்னா இவங்க ஆரம்பித்து வைத்ததில் அந்த பங்கு வந்து இவங்க பூமிஸ்டாருக்கு, டோரா பூமிஸ்டாருக்கு பெரும் பங்கு இருக்குது. அந்த காலத்தில் அதை உருவாக்குவதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அவங்க வந்து திருமணமே செய்து கொள்ளலை. ஏன்னா மிஷினரிகள் பெரும்பாலும் வந்து தன்னுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு இடையூறாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே, ஏன்னா இப்போ குடும்பம்னு இருந்ததுன்னா அந்த குடும்பத்துக்காகவும் நம்ம நேரத்தை செலவிடணும். மிஷினரி பணி மட்டும் செஞ்சிட்ருக்க முடியாதுல்ல. அதனால் நிறைய ஊழியக்காரர்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டார்கள். அதே மாதிரி தான் இவங்களும் இருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மிகவும் பின்தங்கி காணப்பட்ட இந்த வடார்காடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டில் இந்த பெண்களுக்கான ஒரு பள்ளி கூடம் இயங்கி வருகிறது. அது எப்பவுமே நம்ம ஏதாவது ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய அப்போசிஷன்ஸ் வரும். நிறைய பேர் வந்து எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. பெண்கள் வந்து எதுக்கு படிக்கணும், அவங்களுக்கு வந்து அவங்க சம்பாரித்து எங்களுக்கு தரப்போதில்லை. இன்னமும் பார்த்திங்கன்னா கிராமத்தில் வந்து பெண்களை விட ஆண்களுக்கு தான் அந்த குடும்பத்தில் முக்கியத்துவம் தர்றாங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா, பெண் வந்து இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா, அதே ஆண்கள்னா எங்கள் கூட இருப்பாங்க, அவங்க வந்து எங்களை தாங்குவாங்க, எங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறான காரியம். இப்போ நடைமுறையில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் தன்னுடைய தாய் தகப்பனை கவனித்து கொண்டு வருகிறார்கள், கூட பிறந்தவங்களை கவனித்து கொண்டு வருகிறார்கள். அதே ஆண்கள் வந்து கைவிட்டுடுறாங்க. அப்படின்னா தான் திருமணம் செய்து கொண்டு வந்த மனைவி அந்த பெண் வந்து எதிர்க்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக கவனிக்கிறது இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் கைவிட்டுறாங்க. அப்போ அந்த மாதிரி நிலைமையில் இந்த மாதிரி ஊழியர்கள் எழும்புகிறார்கள். கர்த்தர் பாருங்களேன், யாரையுமே கைவிடவே மாட்டார். உன்னை முன்குறித்தா உன்னை பேர் சொல்லி அவர் அழைக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து உன்னோட வாழ்நாள் முழுவதும் உன்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார், போஷிக்கின்றார். அதுக்குரிய ஆட்களையும் எழுப்புவார். அது ரொம்ப வந்து அதிசயமான ஆச்சரியமான காரியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, ஃபஸ்ட்டு என்ன, அவங்க வந்து தன்னுடைய ஃபுல் அந்த வாழ்க்கையையும் வந்து கர்த்தருடைய சேவைக்காக அர்ப்பணித்தார். திருமணம் செய்து கொள்ளாமல் கர்த்தருக்காக அவங்க வந்து வாழ்ந்து வந்தாங்க. யோசித்து பாருங்கள், அந்த வாலிப வயதில், அதுவும் டீனேஜ்லேயே வந்து அவங்க இந்த பணிக்கு வந்துட்டாங்கன்னு நான் சொல்ல கேள்விப்பட்டேன். அப்போ அந்த வாலிப வயதில் எவ்வளோ ஆசைகள் இருக்கும்ல, எவ்வளோ வந்து உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களை பார்க்குறப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும். ஆனால் அதையெல்லாம் கர்த்தருக்காக உதறிவிட்டார். அந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியுமா? கர்த்தர் வந்து நீ இதை செய்யாத, இந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்கிறப்போ எத்தனை பேர் வந்து நம்முடைய பழக்க வழக்கங்களை உதறித்தள்ள தயாராக இருக்கிறோம். அது வந்து உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டு ஊழியம் செய்வது ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா நம்ம முழுவதும் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்துட்டோன்னாக்கா உலக பிரகாரமான ஆசை வரவே வராது. இப்போது ஒருத்தர் வந்து நல்ல சாரி உடுத்துறாங்க, அதுக்கப்புறம் நிறைய ஜுவல்ஸ் போடுறாங்க, அதுக்கப்புறமா வந்து ஆடம்பரமாக வாழறாங்க. அதெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி ஊழிய மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கு ஆசையே வரவே வராது. நம்மளுக்கு என்ன இருக்கோ அது போதும்,
அந்த மனப்பான்மையோடு தான் வாழ்வாங்க. மற்றவங்கள மாதிரி நம்மளும் வந்து காரில் தான் போகணும், காரில் தான் வரணும், அதுக்கப்புறம் சஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும், எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்மியமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம. ஆனால் அந்த மாதிரி வாழ்வதற்கு நம்ம வந்து அர்ப்பணித்தாதான், கர்த்தருடைய உதவி, பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும். ஸோ இவங்க வந்து கர்த்தருடைய சேவைக்காக தன்னை அர்ப்பணித்தார்கள். சிறிய வயதிலே, நான் கேள்விப்பட்டது வந்து 13 வயதிலே அவர்கள் வந்து தன்னை மிஷனரியாக ஒப்பு கொடுத்தார்கள். அதுக்கப்புறமா 3வது பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்காகவும் பெண்களின் நலனுக்காகவும் அவர்கள் பாடுபட்டார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அந்த ராணிப்பேட்டில் இருக்கிற விஆர்வி ஸ்கூலு அந்த இயக்கத்திற்காக மிகவும் ஒரு பாடுபட்டார். அந்த பின்னணி இயக்க சக்தியாக திகழ்ந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து தியாக உணர்வு இருந்தது, சாக்ரிஃபைஸ் மைண்டு. இப்போ குடும்பத்தில் பார்த்திங்கன்னா, குடும்பத்துலேயோ இல்லை வேலை செய்கின்ற இடங்கள்லையோ ஒரு சில காரியங்கள் வந்து நம்மளுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இப்போ 4-5 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து சாக்ரிஃபைஸ் மைண்டு கண்டிப்பாக இருக்கும். அந்த குடும்பத்துக்காக ஒரு சிலர்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிந்த நான் வேலை செய்கின்ற இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியைகள், பெண் ஆசிரியைகள் வந்து திருமணம் செய்து கொள்ளாமலே இருப்பாங்க. கேட்டாக்கா ஏன் நீங்கள் இன்னும் திருமணம் செய்து கொள்ளலை அப்படின்னு கேட்டாக்கா ஒன்று சொல்லுவாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்கள கவனிக்கணும், அது இல்லைன்னா குடும்ப பாரம் இருக்குது, குடும்பத்தில் பொறுப்பு இருக்குது, இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தியாக உணர்வு வந்து எல்லாருக்குமே வராது. அதே மாதிரி வேலை செய்கின்ற இடங்களில் விட்டு கொடுப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம போய் கேட்டோன்னு வச்சுங்களேன், என்னால் முடியல, எனக்கு பதிலாக அதை செய்கிறியானா சரின்னு ஒத்துக்குவாங்க. உடனே ஒத்துக்கிட்டு எல்லா காரியங்களையும் செய்வாங்க. ஆனால் எல்லாருமே அப்படி ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து ஒன்று நம்ம ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா தட்டி கழிப்பாங்க, இல்லைன்னா முடியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வேறு மாதிரி பதில் தருவாங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறமா வந்து நல்ல ஞானம் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். ஞானம் வேறு, அறிவு வேறு. ஸோ அவங்களுக்கு வந்து கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருந்தால் கர்த்தர் வந்து நம்மளை வந்து ஞானத்தினால் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்புறம் நல்லது எது கெட்டது எது என்று பகுத்தறியத்தக்க அந்த அறிவை தருவார். ஸோ அதுவும் இவங்க நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். அதுக்கப்புறமா வந்து இப்போது நம்ம வந்து ஒரு சிறந்த ஊழியக்காரராக விளங்க வேண்டும், இல்லை கர்த்தருடைய சத்தியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்னா ஃபஸ்ட்டு அதை படிக்கணும், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆர்வம் இருந்தது இவங்களுக்கு. இவங்க வந்து பைபிள் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து இவர்கள் வந்து பாடநெறிகளை கற்றுக்கொண்டார்கள். அது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம ஒரு கிளாஸுக்கு போகிறோம், இல்லை ஒரு மீட்டிங் போகிறோம், அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிப்பேர்டாக போவோம். நம்ம எல்லாம் சொல்லணும், என்ன செய்தி கொண்டு போகிறோம், அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நம்ம எப்படி கிளாஸில் சொல்லணும், என்னென்ன சொல்லணும், அப்படியெல்லாம் நம்ம யோசித்து செய்கிறோம். ஆனால் இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது நம்ம வந்து மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதை வந்து தைரியமாக எடுத்து சொல்லணும். அதுக்கு நம்மளுக்கு பைபிளை பற்றி, அதில் இருக்கிற வேத வசனங்கள், அதில் இருக்கிற சத்தியங்கள், உண்மைகள் நல்லா கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து போய் ஆணித்தரமாக நம்மளால் ஒரு இடத்துல போய் மெசேஜ் கொடுக்க முடியும், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். அந்த பக்குவம் இருக்கும். எல்லா நேரத்துலையும் எல்லார்கிட்டையும் போய் நம்ம சொல்ல மாட்டோம். யார்கிட்ட எப்போ எப்படி சொல்லணுன்ற அந்த அறிவை கடவுள் நம்மளுக்கு தருவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அறிவு இந்த அம்மாவுக்கு இருந்தது. ஸோ இவங்களோட பணியாற்றிய வருடம் பார்த்திங்கன்னா 42 வருடம் எப்படி இருந்தாங்கன்னா பரிசுத்தராக இருந்தார்கள். அதுதான் நான் சொன்னேன், அந்த இளம் வயதில் எந்த வித இச்சைகளுக்கோ ஆசைகளுக்கோ தன்னை ஒப்புக்கொடாமல் எப்படி வாழ்ந்திருப்பாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை நம்மளால் வாழ முடியுமா? இப்போது கர்த்தர் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் தராருன்னு வச்சுங்க. எத்தனை பேர் வந்து எனக்கு எந்த இதுவுமே வேணாம், ஏசப்பா மட்டும் போதும், நான் அவருக்காக வாழ தயாராக இருக்கேன்னு நம்மளே ஒப்பு கொடுப்போம். அதில் எத்தனை பேர் நம்ம தயாராக இருக்கிறோம், அதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இவங்க குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இவங்க சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள், இவங்க எல்லாருமே அந்த கிறிஸ்துவ நெறியில், அந்த கிறிஸ்துவ பாட நெறிகளில் ஆர்வம் உள்ளவராக இருந்தார்கள். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம டோரா பூமிஸ்டார் வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து
ராணிப்பேட்டில் அப்படி ஒரு கல்வி மையம் ஆரம்பிக்கலன்னு வச்சுங்களேன், நம்ம நாட்டில் குறிப்பாக வடார்காடு மாவட்டத்தில் நிறைய பெண்கள் படிக்காமே இருந்திருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு சிறந்து விளங்கிய பள்ளிக்கூடம் எதுன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த விஆர்வி ஸ்கூல்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே படித்தவர்களும் எல்லாருமே இப்போ நல்ல நிலையில் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். எப்போவுமே நம்மளுக்கு அந்த ஃபவுண்டேஷன் நல்லா அமைதாதான் நம்ம போய் இன்னொரு இடத்துல வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி அவங்களும் நல்ல எல்லா காரியங்களும் செய்தார்கள். அதுக்கப்புறமா சேவை மனப்பான்மையோடு இருந்தார்கள். எங்கு சென்றாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவர்கள் உழைத்தார்கள். இப்போது நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்க, அப்போ நீங்கள் நல்லா செஞ்சீங்க அப்படின்னா அந்த மகிமையெல்லாம் நமக்கு கிடையாது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. ஸோ நம்ம இந்த ஊழியங்களோ இல்லை வேறு எந்த காரியங்களோ எடுத்து செய்யும்போது நம்ம சுயநலமாகவே இருக்கவே கூடாது, தற்பிரியராக இருக்கவே கூடாது. மற்றவர்களுக்காக பாடுபடும் பொழுது மற்றவர்கள் மேலே நம்மளுக்கு பாரம் இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் அடிப்படை பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருந்தால் தான் நம்ம எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்ய முடியும். ஒரு காரியத்தை எப்படி வேணாலும் செய்யலாம், ஆனால் அதில் மற்றவர்கள் பயன் அடையக்கூடியதாக நேர்த்தியான முறையில் செய்ய முடியும்னாக்கா பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருந்தால் மட்டும்தான். எல்லா வித பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாமே இருக்கும், ஆனாலும் நம்ம கர்த்தருக்காக எழும்பி நிற்கக்கூடிய அந்த பெலன் யார்கிட்டேருந்து வரும்னா கர்த்தரிடத்துலேருந்து பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு. ஸோ நம்ம இன்றைக்கி இவங்களை பற்றி பார்த்தோம். இன்னும் இவங்களை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது. இனி வரும் காலங்களில் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதுன்னா இன்னொரு தடவை இவங்களை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தா நான் கண்டிப்பாக பேச சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணான்னா நம்மளை நாமளே அர்ப்பணிப்போம். ஒரு வாரமும் நம்ம மிஷினரிகளை பற்றி பார்க்குறோம். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏன்னா காலம் மிகவும் குறுகிய காலம். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மளை நாமளே சோதித்து இப்போ கர்த்தரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த டோரா பூமிஸ்டார் அம்மையாரை பற்றி பார்த்தோம் கர்த்தாவே. ஏசப்பா, அவர்கள் முழுவதுமாக திருமணம் செய்து கொள்ளாமல் இளம் வயதிலேயே உம்முடைய ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார்கள் கர்த்தாவே. அது எவ்வளோ பெரிய பாக்கியம் ஏசப்பா. எந்தவித போராட்டத்தில் இருந்தாலும் சரி, கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, பெண்களுக்காக, பெண் குழந்தைகளுக்காக, கல்விக்காக பாடுபட்டு ஒரு பள்ளியை நிர்வாகம் பண்ணியிருக்கிறாரு, நிறுவியிருக்கிறாரு. ஒரு பின்னணி இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருந்தார். அதற்காக ஏசப்பா கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனதிலும் நீர் பேசும் ஆண்டவரே. தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள்? இப்படி மற்றவர்களுக்காக பாரம் பட்டு உழைத்து கொண்டிருக்கிறாங்களா? மற்றவர்களுக்காக ஏதாவது செய்கிறாங்களா? இல்லை சுயநலமாக தன் குடும்பம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களா? நாமே பரிசோதித்து பார்ப்போம். ஏசப்பா, அந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரலும். அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும். அவர் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்கள் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை தாரும். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன்.